இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய 7 காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு புலம்பல் 3:27 தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று சொல்லி இங்கே புலம்பல்லே கொடுக்கப்பட்டது. தன் கைகளினால் வேலை செய்ய கற்றுக் கொடுப்பது, கைகளினால் வேலை செய்தல். நீதிமொழிகள் 22:29 தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் பாருங்க, நம்ம எத்தனை பேர் நாம் ஜாக்கிரதையா இருக்கோம். கையின் பிரயாசம், கையினால் செய்கிற வேண்டும். இன்றைக்கு 4வது நாளிலே தன் கைகளினால் வேலை செய்ய கற்றுக் கொடுக்கும். நம் சமுதாயத்திலே நம்முடைய பிள்ளைகள் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சமுதாயம் சில காரியங்கள் வைத்திருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, உடல் ஆரோக்கியம், இன்னும் மன தைரியம், நேரத்தின் அருமை, பணத்தின் பயன்பாடு, கல்வியின் முக்கியத்துவம், வாசிக்கும் பழக்கம், சேமிக்கும் முறை, அனைவருடன் ஒத்து வாழும் குணம், இவ்வளவும் நம்மளுக்கு முக்கியம். இதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பாருங்க, சுய காரியங்கள், சுய ஒழுக்கத்தை ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும். தன் கைகளினால் வேலை செய்யணும், சுய ஒழுக்கம். பாருங்க, பிள்ளைகள் குளிச்சுட்டு வந்து அந்த டவல் எந்த இடத்துல போடுறாங்களோ அப்படியே போடுகிறார்கள் பிள்ளைகள். இதெல்லாம் பிள்ளைகள் பெற்றோர்கள் சிறு வயதிலே சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகள் செப்பலை போட்டுட்டு வந்துட்டு அதை எங்க கலத்தி வைக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். சின்ன சின்ன காரியங்களை சொல்லி கொடுங்க, வாழ கற்றுக் கொடுங்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் என்ன செய்யறோம், கைகளிலே பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கையில கொண்டு கொடுத்துடுறது. அதனால அந்த பிள்ளைக்கு எப்படி சுயமாக தான் எப்படி வாழணும் என்பதை தெரியாமல் போகிறது. ஒரு காலகட்டத்தில் அந்த பிள்ளை ஒரு இடத்துல தனித்து நின்று வாழ அவர்களுக்கு முடியாமல் போய் விடுகிறது. இன்றைக்கு வளர்ந்த பிள்ளைகளுக்கு துணி துவைக்க தெரியவில்லை. வளர்ந்த பிள்ளையா இருக்கணும், அந்த பிள்ளைக்கு துணி துவைக்க சொல்லி கொடுங்க. துவைத்து அந்த பிள்ளைகளை துவைத்து பழக்கங்கள். இந்த இன்னும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அவர்கள் வேலைகளை அவர்களை செய்ய பழக்க வைக்கணும்னா வேலை செய்யல பெற்றோர்கள் அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஆர்டர் போடுவாங்க. அப்படி இல்லாம பிரியமானவர்களே, அந்த பிள்ளைகளுக்கு அந்த சில காரியங்களை நாம் வாழ்ந்து கற்றுக்கணும். நம்ம வாழ்க்கை முறையிலே நம்ம கூடவே அந்த பிள்ளைகள் பழகணும். நம்ம கூடவே அந்த பிள்ளைகள் நம்ம துணியை துவைத்து காய போடும்போது இந்த பிள்ளைகளை சொல்லுவோம், வாங்க எல்லாரும் சேர்ந்து காயப்படலாம், எல்லாரும் சேர்ந்து மடிக்கலாம். இந்த பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன காரியம், சிறு பிள்ளையா இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சாப்பிட்ட உடனே போய் வாயை கழுவிட்டு வான்னு சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளை ஓடி போய் செய்து கொண்டு வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் விளையாடுவாங்க, புத்தகங்கள்லாம் கீழே செதறி கிடக்கும். அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், எல்லாம் எடுத்த இடத்துல கொண்டு வைக்க சொல்லுங்க. இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடை தானாக சாப்பிட கற்றுக் கொடுக்கணும். சில நேரங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தவறு விடுகிறோம். பாருங்க, சின்ன பிள்ளையா இருந்தாலும் தான் படுக்கையை எடுத்து விரிச்சு அந்த பிள்ளைகளுக்கு வைத்து அந்த சிறு ஒழுங்கு தான், படுக்கை விரிப்பது மடிப்பதை குறித்து சின்ன வயசுலேயே சொல்லி கொடுங்க. அழகாக அந்த பிள்ளைகள் கேட்கும். பாருங்க, சில பார்த்தீங்க ஸ்கூல் முடிந்து வந்து லஞ்ச் பேக்கை எடுத்து அந்த எந்தெந்த இடத்துல போடணுமோ அதை காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸை எடுத்து நீங்கள் வைக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு டீ போடுறதுக்கு கற்றுக் கொடுங்க. வீட்டை சுத்தம் செய்ய சொல்லி கொடுக்கணும். சில பிள்ளைங்கள் பாருங்க ஜாலியாக அந்த பிள்ளைங்களுக்கு தன் கைகளினால் வேலை செய்யறதுக்கு பாருங்க எல்லா காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்க வைக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன காரியங்களிலே பிள்ளைகளை பழக்குவிக்க வேண்டும். ஒரு புத்தகத்திலே
பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் 10 என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருந்தது. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிள்ளைகள் அந்த 10 காரியம் ஒரு வித்தியாசமான காரியங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டது. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளை என்று பெயரிடு, யாரிடமும் கை கொட்டி நிற்காதே, நீ எடுக்கும் முடிவுக்கு நீதான் பொறுப்பு, பெரியவர்கள் சொல் கேட்டு நட, 4 பேருக்கு முன்பாக முன் உதாரணமாக இரு, 4 காசு சேர்த்து வைத்து 4 மனிதரையும் சேர்த்து வை, சம்பாதித்துக்கொள், உனக்கென்று ஒரு திறமையை வளர்த்துக்கொள், நம்பியவரை கைவிடாதே, யாருக்கும் துரோகம் செய்யாதே, உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது என்று மறந்து விடாதே, புகழ்ச்சிக்கு மயங்கி விடாதே என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டு 10 காரியங்கள். இங்கே நம்ம பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாகி நாம் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்வமாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு செடிகளை நட்டி அதை வளர்க்க கற்றுக் கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு தண்ணி ஊற்றுவதற்கு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இதே பொழுதா தினமும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வேலைகளை செய்யணும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்னும் வேதத்துல பவுல் பார்த்தீங்கன்னா அவன் கூடாரம் பண்ணுகிற தொழில் செய்கிறான், தான் வேலையை தான் செய்கிறான். அப்போஸ்தலர் 12:18 1-3 வரை வாசித்தது பார்த்தீங்கன்னா தன் வாழ்க்கையை அவன் வாழ்றான். அவன் ஊழியம் செய்தாலும் கர்த்தருக்காக ஓடினாலும் உடல் உழைப்பிலே அவன் திருப்தியாக இருக்கிறான். பிரசங்கி 2:24 மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி நான் கண்டேன் என்று சொல்லி இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம் திருப்தியா இருக்கிறதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் 1 ராஜாக்கள் 7:13-14 ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைத்தான். அவன் நப்தலி கோத்திரத்தானாய் இருந்தான். ஒரு கைம்பெண்ணின் மகன். அவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணன். இவன் சகலவித வெண்கல வேலைகளையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாய் இருந்தான். அவன் ராஜாவாகிய சாலமோன் இடத்தில் வந்து அவன் வேலைகள் எல்லாம் செய்தான் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டு அந்த வேலைகளை செய்கிற யுக்தி புத்தி அதை நம்ம பிள்ளைகளுக்கு சிறு வயதே கற்றுக் கொடுக்கணும். எதுவுமே உனக்கு செய்ய தெரியாது, முடியாது, இதெல்லாம் உனக்கு செய்ய முடியாது என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நாம் விட்டு விடக்கூடாது. ஏதாவது ஒரு திறமைகளை பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகள் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு தையல் பயிற்சி இல்லை ஏதாவது ஒரு சில காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நோவா அவனுடைய பிள்ளைகள் என்னன்னா பேழைகளை உருவாக்கும் போது பிள்ளைகளும் சேர்ந்து அந்த பேழையை செய்தார்களாம். இன்னும் இயேசு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு தச்சன் சொல்லி அங்கே போடப்பட்டிருக்குது. தச்சனுடைய குமாரன் என்று அவனுடைய தகப்பனோடு சேர்ந்து வேலை செய்தார் என்று சொல்லி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்போம். ஜெபம். அன்பின் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு இசப்பா நாங்கள் சில காரியங்களை இசப்பா நாங்கள் கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கு இந்த 4வது நாளிலும் கூட தன் கைகளினால் வேலை செய்ய இசப்பா நாங்கள் பிள்ளைகளை பழக்குவிக்க கிருபை தாங்க இசப்பா. எங்கள் பிள்ளைகள் அப்பா சிறு வயதிலே எல்லா காரியத்திலையும் தேறினவர்களாக இசப்பா யுக்தியும் புத்தியோடு இந்த பிள்ளைகள் வளரத்தக்க கிருபையை நீங்கள் கொடுங்க. இந்த சமூகத்தில் எங்களை இயேசப்பா அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க. துதிகன மகிமையெல்லாம் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.